கோலி டாக் கோலிவுட் நியூஸ். வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏறியது. AAA படத்துலயும் பஞ்சாயத்து. சிம்பு நடிச்ச எந்த படத்தோட தயாரிப்பாளரும் நிம்மதியா படம் எடுத்து வெளியிட்டு லாபம் பார்த்ததா சரித்திரமே கிடையாது. ஆனாலும் சிம்புவை நோக்கி தயாரிப்பாளர்கள் படையெடுப்பாங்க. சிம்பு தம்பி என்கிட்ட வம்பு பண்ணாதுன்னு படத்தை ஆரம்பிப்பாங்க. நான் பழைய சிம்பு இல்ல, நிறைய மாறிட்டேன்னு அவரும் நடிக்க ஆரம்பிப்பாரு. கடைசியில நிலைமை மாறிடும். அப்படியே நம்பி போய் கடைசியா கஷ்டப்பட்டவங்க பாண்டிராஜும் கௌதம் மேனனும். அச்சம் என்பது மடமேடா படத்துல ஒரே ஒரு பாட்டு தான் பாக்கி இருந்தது. அதுக்கே அவரை படாத பாடுபடுத்தி இப்போதான் முடிச்சு கொடுத்தாரு. அடுத்த தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பன் மாட்டினாரு. த்ரிஷா இல்லனா நயன்தாரா படத்தை இயக்குன ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தை தயாரிச்சாரு. தலைப்ப மாதிரி சிம்பு இருப்பாருன்னு நம்பினாரு. ஆனா தலைப்போட கடைசி வார்த்தை மாதிரி மட்டும் தான் அவர் இருப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கல. படப்பிடிப்பு தேனியில தொடங்கி சரியாதான் போய்கிட்டு இருந்தது. தமன்னா ஸ்ரேயா படத்துக்குள்ள வந்தாங்க. சிம்பு 60 வயது முதியவரா நடிக்கிறாருலாம் நல்லபடியா தான் இருந்தது. தேனி பகுதி ஷெட்யூல் திட்டமிட்டபடி சரியா முடிச்சது. தயாரிப்பாளரும் ரொம்பவும் சந்தோஷத்தோட இருந்தாரு. சமீபத்துல சென்னை பகுதி ஷெட்யூல் ஆரம்பிச்சதும் வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏற ஆரம்பிச்சிடுச்சு. கிழக்கு கடற்கரை சாலையில ஒரு கெஸ்ட் ஹவுஸ லட்சக்கணக்கில் வாடகை கொடுத்து படப்பிடிப்புக்கு குழுவினர் தயாரா இருந்ததால சிம்புவை காணும். அவர் தரப்புல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பல நாள் காத்திருந்ததுல தயாரிப்பாளருக்கு பல லட்சம் நஷ்டம். வேற வழியே இல்லாம தயாரிப்பாளர் சங்கத்துல புகார் கொடுத்தாரு. தயாரிப்பாளர்கள் சிம்புவோட தந்தையை கூப்பிட்டு அன்பா கண்டிச்சதுனால இப்போ படப்பிடிப்புக்கு போக ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்றாரு தயாரிப்பாளர் தரப்பு நிர்வாகி ஒருத்தர். படம் முடியறதுக்குள்ள இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் வருமோன்ற கவலையோட இருக்காராம் தயாரிப்பாளர்.